ஸ்டாலின் கேட்டும் கிடைக்கவில்லை. அந்தர்பல்டி அடித்த திமுக அரசு. சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அருகே கலைஞர் கருணாநிதி சிலை அமைக்க திட்டமிடப்பட்ட சூழலில் செல்ஃபி எடு ஆட்டைய போடு என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆனதால் தமிழக அரசு திடீரென தமது திட்டத்தை மாற்றி அறிவித்துள்ளது. இது பற்றிய விரிவான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற திரைப்பட நிறுவனங்கள் பல சென்னையில் இருந்த போதிலும் சேலத்தில் கம்பீரமாக செயல்பட்ட திரைப்பட நிறுவனம் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஸ்டுடியோ. சேலம் ஏற்காடு சாலையில் 1935 TR சுந்தரத்தால் தொடங்கப்பட்ட மாடர்ன் தியேட்டர்ஸ் ஸ்டுடியோவில் முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜானகி உள்ளிட்டோர் பணிபுரிந்துள்ளனர். 1982 வரை மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் சினிமா தயாரிப்பில் ஈடுபட்டது. பின்னர் வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் அந்த இடத்தை வாங்கி வீடுகளை கட்டி விற்பனை செய்தது. தற்போது நினைவு வளைவுடன் கூடிய நுழைவு வாயில், உள்ளே சிறிய காலியிடம் என 1345 சதுரடி இடம் மட்டுமே உள்ளது. பழம்பெருமை மிக்க சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் சேலத்தின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடந்த பிப்ரவரி மாதம் சேலம் வந்தபோது மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவு வாயில் அருகே செல்ஃபி எடுத்த படம் வைரலாக மாறியது. இந்த நிலையில் மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவு அலங்கார வளைவில் இந்த இடம் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது, அத்துமீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை பேனர் கட்டப்பட்டுள்ளது. மேலும் நுழைவு வாயிலின் உட்பகுதியில் நெடுஞ்சாலைத்துறையால் முட்டுக்கல்லும் நடப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவியது. இச்சம்பவம் குறித்து வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் நிர்வாக இயக்குனர் விஜயவர்மன் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது, எங்களது மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவு வாயில் நினைவு வளைவு அருகே நின்று முதல்வர் ஸ்டாலின் செல்ஃபி எடுத்துக் கொண்ட போது முதல்வர் தன்னை சந்திக்க விரும்புவதாக தனக்கு தகவல் வந்ததாக கூறினார். தனது மனைவியுடன் சென்று முதல்வரை சந்தித்த போது மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவு வாயிலை பராமரித்து வருவதற்காக மகிழ்ச்சி தெரிவித்த முதல்வர், விருப்பம் இருந்தால் அந்த இடத்தை தர முடியுமா என்று கேட்டார் என விஜயவர்மன் கூறினார். மேலும் கட்டாயம் எதுவும் இல்லை என்று முதல்வர் கண்ணியத்துடன் கூறிவிட்டார் என்று குறிப்பிட்ட விஜயவர்மன், தமது குடும்பத்தினரை ஆலோசித்துவிட்டு தகவல் தெரிவிப்பதாக அவருக்கு பதில் கூறினேன் என்றார். பின்னர் மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவு வாயில் அருகே முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலையை வைப்பதற்கு இடம் தேவைப்படுகிறது என்று கேட்டு மாவட்ட அதிகாரிகள் தனக்கு நெருக்கடி கொடுத்தனர் என்று திமுக அரசு மீது விஜயவர்மன் புகார் கூறினார். இதற்கிடையில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஏற்காடு சாலையின் எல்லையை அளவீடு செய்வதாக கூறி மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவு வாயில் இருக்கும் இடத்திற்குள் டிசம்பர் 1 முட்டுக்கள் நட்டு வைத்து நெடுஞ்சாலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இடம் என்று பேனர் வைத்துவிட்டனர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த நிலம் தனக்கு சொந்தமானது என்பதற்கான ஆவணங்கள் தன்னிடம் உள்ளன. நீதி கேட்டு உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளேன் என்றும் அவர் தெரிவித்தார். 1000க்கும் மேற்பட்ட திரைப்பட துறையினர் பணிபுரிந்த இடம் என்பதால் மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவு வாயில் நினைவு விளைவை தற்போது வரை நன்கு பராமரித்து வருகிறோம். இங்கு சிறு அருங்காட்சியகம் அமைக்க விரும்புகிறோம். எனவே இந்த இடத்தை கொடுக்க விருப்பமில்லை என்று விஜயவர்மன் விளக்கமாக கூறினார். இதையடுத்து இந்த விவகாரம் பூதாகரமாக பேசப்பட்டது. சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் வளைவை வளைக்க முயன்றால் பெரும் போராட்டம் நடத்துவோம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்திருந்தார். அது மட்டுமன்றி கருணாநிதி வந்து சென்ற இடங்கள் அனைத்திலும் நினைவு சின்னம் அமைக்கப்படுமா என்ற கேள்வி எழுப்பிய பாஜகவினர் செல்ஃபி எடு ஆட்டைய போடு என்ற ஹேஷ்டாக்கை பயன்படுத்தி ட்ரெண்டிங் செய்தனர். முதல்வர் ஸ்டாலின் செல்ஃபி எடுத்தால் அந்த இடத்தின் உரிமையாளர் கதி அவ்வளவுதான் என்று நாம் தமிழர் கட்சியினரும் விமர்சித்து வருகின்றனர். கருணாநிதி சிலை வைப்பதற்காக பாரம்பரியமிக்க இடத்தை மிரட்டி வாங்க திமுக அரசு துடிக்கிறது என்று அதிமுகவினரும் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து இந்த விவகாரத்தில் திமுக அரசு தமது முடிவை மாற்றி அறிவித்துள்ளது. அதாவது சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவாயில் பகுதியில் கருணாநிதி சிலை நிறுவும் திட்டம் இல்லை என்று நெடுஞ்சாலைத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலத்தில் முன்பு செயல்பட்டு வந்த மாடர்ன் தியேட்டர்ஸின் நுழைவாயிலில் சிலை அமைப்பதற்காக அந்த இடத்தை கேட்டு அரசின் சார்பில் நிர்பந்திக்கப்படுவதாக செய்திகள் வந்துள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிறுவனம் செயல்பட்டு வந்த 8.9 ஏக்கர் நிலமானது தற்போது மனைகளாகவும் வணிக பகுதிகளாகவும் மாற்றப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த பகுதியின் நுழைவாயில் வளைவு சேலம் ஏற்காடு நெடுஞ்சாலையில் கண்ணாங்குறிச்சி கிராமத்தின் சர்வே எண் 8 உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த சாலையை விரிவாக்கம் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளதால் நெடுஞ்சாலைத்துறை நிலங்களின் எல்லைகளை நிர்ணயம் செய்வதற்காக வருவாய்த்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்களால் டிசம்பர் 2 அளவீடு நடத்தப்பட்டுள்ளது என்றும் அந்த அளவீட்டின் போது மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவு வாயில் வளைவு
முழுமையாக நெடுஞ்சாலைத்துறை நிலத்தில் இருப்பது கண்டறியப்பட்டது என்றும் அமைச்சர் ஏவா வேலு விளக்கம் அளித்துள்ளார். அரசின் நில வரைபடத்தில் உள்ளவாறு எல்லைகளை வரையறுப்பதற்காக நெடுஞ்சாலையினுடைய எல்லையில் எந்த சொத்துக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாதவாறு எல்லை கற்கள் நடப்பட்டுள்ளன என்றும் மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவு வாயில் வளைவு தற்போது நெடுஞ்சாலைத்துறையின் நிலத்திலேயே முழுமையாக அமைந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் பழமையான இந்த நுழைவாயில் வளைவை பாதுகாத்து பராமரிப்பது மட்டுமே அரசின் நோக்கம் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இந்த பகுதியில் வேறு கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கோ சிலைகளை நிறுவுவதற்கோ அரசிடம் எந்த ஒரு திட்டமும் இல்லை. எனவே இந்த நெடுஞ்சாலைத்துறை இடத்தை தவிர வேறு இடத்தை கேட்டு அரசு தரப்பில் நிர்பந்திப்பதாக வெளிவரக்கூடிய தகவல்கள் அனைத்தும் தவறானவை என தெளிவுபடுத்துகிறது என்று அமைச்சர் ஏவா வேலு கூறியுள்ளார். செல்ஃபி எடு ஆட்டைய போடு என்ற முதல்வர் மு க ஸ்டாலினை பாஜகவினர் கடுமையாக விமர்சித்த நிலையில் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நில விவகாரத்தில் திமுக அரசு அந்தர்பல்டி அடித்தது என்றே விமர்சிக்கப்படுகிறது.